சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபீதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த பெரியவாள்லாம் ஆத்துல இது 10, இது 10 இல்ல, அது எச்சல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா 10ன்னா என்ன? அடுப்புல வச்சு இறக்கின அப்புறம் சீக்கிரமா கெட்டு போறது இல்லையா, அதுதான் 10. 10 இல்லாதது என்ன? ரொம்ப நாள் வரும், அவ்வளவுதான். எச்சல்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாயில வச்சு எடுத்தா அது எச்சல். இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கா, ஏன் பெரியவா சொல்றா? நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும் போது, ஏய் இத தொட்டுட்டு நெய்ய தொடாத, ஏய் ஊறுகாவை நவுத்தி வை, ஏய் ஓடாத அங்க ஓடாத, அங்க எச்சல் இருக்கு, எச்சல் இடணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா பாட்டி நம்ம ஆத்துல. அதெல்லாம் ஏன் சொல்றான்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒண்ணுமே இல்ல, ஹைஜீன், அவ்வளவுதான். கிளென்லினஸ், ஹைஜீனிக்காக. எச்சல் பொதுவா யோசிச்சு பாருங்களேன், இப்படி சாப்பிடுறோம், அதையே திரும்பி எடுக்கும்பொழுது பாக்டீரியா வரும்னு சொல்லியிருக்கா இல்லையா, சயின்ஸ் அதுதானே சொல்றது. அதுதானே நம்ம பெரியவாளும் அன்னைக்கு சொல்லியிருக்கா. அவ சொல்றதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறோம்? நம்ம அதை டே டு டே லைஃப்ல கொண்டு வந்தாலே ரொம்ப ஹைஜீனிக்கா, ரொம்ப கிளென்லினஸா இருக்கலாமே. சில பேர்லாம் பார்த்திருக்கேளா, நாங்க ரொம்ப ஹைஜீன், நாங்க ரொம்ப கிளீனா இருப்போம், எனக்கு ஒரு சொட்டு தூசி கூட ஆத்துல இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவா. ஆனா காத்தால ஆபீஸ் கிளம்பச்ச இந்த மாமா மாமி பண்ற அலப்பறை இருக்கே, அங்க மாமா ஆபீஸுக்கு கிளம்பணும்னு அப்படியே அறக்க பறக்க மாமி சமைச்சுட்டு இருப்பா. மாமா இருக்காரே, மாமி பண்ணி வச்ச டிஃபனை எடுத்து வச்சுண்டு உட்காந்து சாப்பிடுறேங்கிற பேர்ல மடியிலேயே வச்சுப்பா. அதை போட்டுக்கிறதுக்கு அதுக்கு மேல சொல்லவா வேணும்? அப்படியே இட்லி எடுத்து போட்டுப்பார், சாம்பார் எடுத்து போட்டுப்பார், அதே கையோட சமைய கட்டுக்கு போய் அப்படியே நெய்யும் எடுத்து போட்டுப்பா. இப்படி பண்ணலாமா? இத என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த குழந்தை? ஸ்கூலுக்கு அங்க ஒரு குழந்தை அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு இது என்னன்னே தெரியவே தெரியாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஜெனரேஷன். ஆனா இத பண்ற பெரியவாளுக்கு அது என்ன தப்பா சரியான்றது தெரியும். அப்போ அத நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ முன்னாடி இது 10, இது 10 இல்ல, அதனால இத போட்டுக்கப்படாது, அதுக்கு நம்ம முதல்ல அதை சரியா பண்ணணும். கரெக்ட் தானே? அப்போ நம்ம அதை பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலத்துல குழந்தை எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறா, எங்கெங்கயோ போய் படிக்கிறா, தனியா இருக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அவ ஹைஜீனிக்கா இருக்கணும் இல்லையா? என்னென்னமோ இன்னைக்கு நோய் என்னென்னமோ சொல்றாளே, புதுசு புதுசா வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வராம இருக்கணும் இல்லையா? அவளுக்கு நம்ம அப்ப அதை சொல்லி தரணும் இல்லையா? இது 10 கண்ணா, இத இதோட சேர்த்தா இதுவும் சீக்கிரமா கெட்டு போயிடும் கண்ணா, அதனால அந்த நெய்ய தனியா வச்சுக்கோ, ஊறுகாய தனியா வச்சுக்கோ, அத கெட்டு போகக்கூடிய பொருள் கூட வைக்காத அப்படின்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைகளும் நாளைக்கு ஜீவனத்துல ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருப்பா. கரெக்ட் தானே? திரும்பவும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.